தமிழக மக்கள் தொகையில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்று மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலர் அப்துல் சமத் வேதனை தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற அக்கட்சியின் 18வது ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற சமத், வரும் சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு உரிய இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை திமுகவிடம் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் திட்டமிட்டு சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை தங்களுடைய வெறுப்பு அரசியல் மூலமாக பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு செய்த பிரச்சாரத்தினுடைய ஒரு தாக்கத்தால் இன்றைக்கு அந்த பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் படிப்படியாக குறைந்து வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் 80 பேர் இருக்க வேண்டிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் இன்றைக்கு 24 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சட்டமன்றத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் 14 உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய தமிழக சட்டமன்றத்தில் 7 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம்.